ஈரான் தன்னிடம் இருக்கின்ற பழைய ஆயுதங்களை டிஸ்போஸ் பண்ண வேண்டியதை இப்போது பயன்படுத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் முதலில் இவர்களுடைய இன்டர்செப்டரை முடிக்க வேண்டும். அதற்கு பிறகு நிராயுதபாணிகளாக நிற்கும் போதுதான் அவர்கள் அமெரிக்கா தாக்கும் போது என்ன யோசித்தார்கள் என்று சொன்னால், தாங்கள் எல்லா தளங்களிலும் இருப்பவர்களை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்களில் மறைத்து வைத்துவிட்டு தளங்களை எம்டியாக விட்டுவிட்டு அதை ஈரான் தாக்கும் என்று தாங்கள் இருக்கலாம். அப்படித்தான் அது பிளான். ஆனால் ஈரான் தாக்கியதெல்லாம் 5 நட்சத்திர ஹோட்டல். பொது கேள்வி என்னென்னு சொன்னால், ஈரானுக்கு புலனாய்வு தகவல்களை கொடுத்தது யார்? கிட்டத்தட்ட இப்போ ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடினால் ஒரு எக்கனாமிக்கல் அட்டமிக் பொம் என்று தான் சொல்லலாம். என்னென்று சொன்னால், இந்த பொருளாதார இழப்பு மிக மிக அதிகமாகத்தான் இருக்கு. இந்த போரில் இவர்கள் ஈரானிடம் தோற்பார்களாக இருந்தால் அல்லது ஒரு சமரசத்துக்கு வருவார்களாக இருந்தால், ஈரான் அப்படியே ஆட்சி கவலாமல் இருக்குமாக இருந்தால் தாய்வான் சரணடைய வேண்டிய ஒரு நிலை வரும். ஜப்பான் சீனாவை பற்றி நினைக்கவே முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கு. துபாயில் தாக்கப்பட்ட ஹோட்டலிலும் சிஏஏ தலைமையகம் என்றுதான் கூறப்படுகின்றது. அதே போல பஹ்ரைனில் தாக்கப்பட்ட ஆடம்பர விடுதியிலும் அமெரிக்கர்கள் தான் இருந்ததாக கூறப்படுகின்றது. அவர்களோட பிளான் என்னென்றால், வெனிசுலாவில் எவ்வாறு சொன்னார்களோ ஒரு அமெரிக்கர்களும் இறக்கவில்லை என்று சொன்னார்கள், அதே மாதிரி சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். இப்போது கடைசியாக 3 பேர் இறந்தது, 5 பேர் காயம் குவைத்திலே என்று கூறுகிறார்கள். ஆனால் இறந்தவர்கள் பெருமளவானவர்கள் என்றுதான் கூறப்படுகிறது. ராணுவ ரீதியாக பார்த்தால் தாக்குதல் வெற்றி, அமெரிக்காவின் தாக்குதல் வெற்றி. மேல் தளத்தில் அவர் இருந்தாலும் இறக்க வேண்டும், அண்டர் கிரவுண்டுகளில் இருந்தாலும் இறக்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 30 குண்டுகளை, அதில் பல பங்க பர்ஸ்டர் குண்டுகளையும் வீசி இருக்கிறார்கள். அந்த தளத்தை முற்றாக அழித்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கின்ற எரிபொருட்கள் கிட்டத்தட்ட 57 நாளைக்கு தான் காணும் என்று சொல்கிறார்கள். சீனாவின்றையும் ரஷ்யாவின்றையும் கப்பல்கள் மட்டும் ஹோர்முஸ் ஜலசந்தியினூடாக போகலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏனையவற்றை அழிப்பார்கள். ஏற்கனவே 3 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. போரை ஏற்படுத்தியவர்கள் அதை நிறுத்த சொல்லி கேட்க வேண்டிய ஒரு நிலைக்குத்தான் கொண்டு செல்லும் போல் தெரிகிறது. ஏற்கனவே ட்ரம்ப் 2 தடவைகள் ஈரானை தொடர்பு கொண்டதாகவும் போரை நிறுத்துவதற்கு ஈரான் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும், இவர்கள் தனியாக எல்லோருமாக சேர்ந்து ஒரு ஈரானை தாக்குகிறார்கள். ஈரான் கிட்டத்தட்ட 9 நாடுகளை தாக்கி இருக்கின்றது ஒரே சமயத்தில். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்லா அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பிருந்த வணக்கம். ஈரானினுடைய அதியுச்ச தலைவர் அயத்துல்லா அல் ஹமேனி அவர்களையும் அவரோடு சார்ந்திருந்த முக்கிய படை தளபதிகள், அவருடைய முக்கியஸ்தர்கள் என்று பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றது அனைவரும் அறிந்த விடயம். இந்த தாக்குதல் இராணுவ ரீதியாக எவ்வளவு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த உளவு நடவடிக்கையின் பின்னணியில் மொசாட் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருப்பதாக எல்லோரும் சந்தேகிக்கின்ற சூழ்நிலையில் உங்களுடைய இராணுவ பார்வை இந்த தாக்குதல் தொடர்பில் என்னவாக இருக்கின்றது? உண்மைதான். என்னென்று சொன்னால், அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அமெரிக்காவுடன் எதிரியாக இருந்தால் ஆபத்து, நண்பனாக இருந்தால் பேராபத்து என்று. அதே போலதான் இப்போது அமெரிக்காவுடன் போர் செய்வது ஆபத்து, பேச்சுக்கு போவது பேராபத்து என்று. பேச்சுவார்த்தைகளை அவர்கள் நடத்தி கொண்டு இந்த தாக்குதல் திட்டங்களையும் வகுத்திருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 மாதமாக இந்த புலனாய்வு தகவல்கள், அதாவது ஹமேனியின் நடவடிக்கைகளை இவர்கள் உன்னிப்பாக அவதானித்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் போன தடவையைப் போல இந்த தடவை உள்ளுக்குள் இருந்து ஈரான் மீதான தாக்குதல்கள் நெறிப்படுத்தப்படவில்லை. ஏனென்று சொன்னால், கடந்த ஜனவரி டிசம்பர் மாதம் இடம்பெற்ற அந்த உள்ளக கிளர்ச்சிகளின் போது ஈரான் பெருமளவில் ஸ்டார்லிங்க் இணையதளங்களை முடக்கி பெருமளவான மொசாட் உளவாளிகளை கைது செய்திருந்தது. அப்ப இஸ்ரேல் என்ன செய்திருந்தா, எஞ்சி இருக்கிறவர்களை
அவர்கள் தங்கள் அதாவது இந்த தகவல்களுக்காக மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல அந்த இப்போ அயத்துல்லா ஹமானியாக இருக்கலாம், ஏனைய தளபதிகளின் நடமாட்டம், இவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடுகிற நேரத்திற்கு தான் காத்திருந்தது போல் தெரிகின்றது. இப்போ நஸ்ரல்லா உங்களுக்கு தெரியும், ஹிஸ்புல்லாக்கள் தலைவரை எவ்வாறு கொண்டார்கள் என்றால் ஒரு பீஸ் ப்ரொபோசலை கொடுத்தார்கள் அவர்களை ஆய்வு செய்யும். அதை ஆய்வு செய்வதற்கு அவர்கள் ஒன்றாக கூடிய சமயம் அளித்தார்கள். அதே போலதான் இந்த வாரம் அடுத்த வாரம் வியன்னாவில் ஒரு தொழில்நுட்ப கூட்டம் நடைபெறப் போகிறது என்று ஒரு ப்ரொபோசலை கொடுத்திருந்தார்கள். அதை ஆய்வு செய்வதற்கு நேரத்தை பார்த்து தாக்கியதாக கூறப்படுகின்றது. ஆனால் ஈரானும் அதற்கு இதுல இராணுவ ரீதியாக பார்த்தால் தாக்குதல் வெற்றி, அமெரிக்காவின் தாக்குதல் வெற்றி, அவரை எலிமினேட் பண்ண வேண்டும் என்று ஓகே. ஏனென்று சொன்னால் இரண்டு அவர்கள் குண்டு வீசும் போது மேல் தளத்தில் அவர் இருந்தாலும் இறக்க வேண்டும், அண்டர் கிரவுண்டுகளில் இருந்தாலும் இறக்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 30 குண்டுகளை, அதில் பல பங்க பர்ஸ்டர் குண்டுகளையும் வீசி இருக்கிறார்கள். அந்த தளத்தை முற்றாக அழித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அயத்துல்லா ஹமானி மட்டுமல்ல, பாதுகாப்பு அமைச்சர், இராணுவத்தின் பிரதம அதிகாரி, முப்படைகளின் பிரதம தளபதி என்று சொல்லி 7 அதிகாரிகள் உட்பட அயத்துல்லா ஹமானி அவரின் மருமகள், பேர குழந்தை என்று இறந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது பெருமளவான பாடசாலை சிறுமிகளும் இறந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல் ஈரானில் இறந்திருக்கிறார்கள். 750 பேர் காயமடைந்திருக்கிறார். ஆனால் தாக்குதல் வெற்றி, ஆனால் போரில் அமெரிக்கா வெற்றி பெறுமா என்றதான் இப்போது எழுந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த அமெரிக்காவின் திட்டம் என்னென்று சொன்னால், தாங்கள் தரையில் இறங்கப் போவதில்லை, நாங்கள் குண்டை வீசுவோம், நீங்கள் ஆட்சியை பிடியுங்கள் என்று உள்ளுக்குள்ளுள்ள மக்களை, அதாவது கலவரக்காரர்களை தூண்டி விடுவது. எல்லோரும் அவர்கள் போட்ட திட்டம் என்னென்று சொன்னால், சனிக்கிழமை காலை அடிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமைக்கு இடையில் ஆட்சியை மாற்றுகிறோம், திங்கட்கிழமை மார்க்கெட் எல்லாம் ஓப்பன் ஆகிடும் என்றுதான் யோசித்தார்கள். ஆனால் பிழைத்து விட்டது. என்னென்று சொன்னால், அங்கு தளபதிகள் தலைவர்கள் எல்லாம் இறந்த பிற்பாடும் எந்த விதமான ஆட்டம் காணப்படவில்லை அரசாங்கம். அந்த ஈரான் புரட்சிகர படையை பொறுத்தவரையில் அதில் எந்தவித தளம்பலும் இல்லை. அவர்கள் மிக துல்லியமாக பதில் தாக்குதலை அடுத்த மணி நேரத்துக்குள் ஆரம்பித்து விட்டார்கள். ஆரம்பித்தாலும் பரவாயில்லை, பதில் தாக்குதல் முன்னைய, அதாவது 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற தாக்குதலின் போது நேரம் விட்டு அடித்தார்கள். இப்போது நேரம் இல்லை, தொடர்ச்சியாக. ஆனால் அப்போது சாரையாக ஏவினார்கள். இப்போது அவர்கள் அதை டெக்டிக்ஸை மாற்றி விட்டார்கள். 1-2ஆக அப்படியே கண்டினியூஸாக போய்கொண்டிருக்கு. இது இந்த பொருளாதார இழப்புகள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட சொல்லுவார்கள், கிட்டத்தட்ட இப்போ ஹோமோஸ் ஜலசந்தியை மூடினால் ஒரு எக்கனாமிக்கல் அட்டமிக் பாம் என்று தான் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இது இந்த பொருளாதார இழப்பு மிக மிக அதிகமாகத்தான் இருக்குது. இப்போ திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் UAE அபுதாபியின் செக்யூரிட்டிஸும், அதாவது ஃபைனான்சியல் மார்க்கெட், அதே போல் துபாய் ஃபைனான்சியல் மார்க்கெட்டும் 2 நாளைக்கு மூட போகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியும், பங்கு சந்தையை துறந்தா எல்லாரும் விற்று போட்டு ஓடிடுவாங்க. இது நான் ஒரு சிறிய இதை சொல்கிறேன். அப்போ இப்போ போர் நாங்கள் கதைக்கிற நேரம் வரையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ட்ரம்பை பொறுத்தவரையில் நீங்கள் கேட்டது போல ஆரம்ப திட்டம் மொசாட்டின் உளவு தகவல்களை வைத்து தெளிவாக செய்தார்கள். ஆனால் அதே திட்டத்தை ஈரானும் வகுத்திருக்கிறார். அதுதான் சீனாவின் மிலிட்டரி எக்ஸ்பர்ட்டரால் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 1 மாதமாக திட்டம் போட்டு இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள் அமெரிக்கர்கள். அதே போல இவர்களும் ஒரு திட்டத்தை போட்டு வைத்திருந்தார்கள். இப்படி ஒரு தாக்குதல் நடந்தால் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அது 2 தரப்பும் ஆளுக்கால் தெரியாமல் ஒரு தாக்குதல்களை திட்டமிட்டிருந்ததைத்தான் இந்த தற்போதைய நடவடிக்கைகள் காட்டுகின்றது. ஆனால் கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர் படுகொலை செய்யப்பட்டார்.
அல்லது விபத்தில் இருந்தார் என்றெல்லாம் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் கூறப்பட்டன. அவரும் ஒரு பெரும் ஆளுமையாக ஈரானிலே பார்க்கப்பட்டவர். அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் இப்போது ஈரானுடைய அதியுச்ச தலைவராக இருக்கக்கூடிய அயத்துல்லா அல் ஹமெனி அவர்களுடைய இறப்பு இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக எல்லோரும் எதிர்பார்த்தது, குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்பார்த்தது போன்று ஈரானினுடைய ஆட்சியிலும் அரசியலிலும் எந்த ஒரு நடவடிக்கைகளும் மாறவில்லை. ஆனால் அவருடைய இராணுவ கட்டமைப்பு தொடர்பில் கடுமையான இறுக்கமான நடவடிக்கைகள் உள்ளக ரீதியாக எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் அடுத்ததாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பட்சத்தில் அமெரிக்காவினுடைய கோபம் இன்னும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்போது வாஷிங்டன் போஸ்ட் தகவல்களின் அடிப்படையில் அவர்களுடைய டொமஹாக் ஏவுகணைகள் கூட தீர்ந்து போவதாக கூறப்படுகின்றது. ஈரான் ஒரு ஏவுகணையை மறைப்பதற்கு கிட்டத்தட்ட 3 தொடக்கம் 12 பேட்ரியாட் PAC-3 ஏவுகணைகளை ஏவுகிறார்கள். ஆனால் அதனால் கூட மறைக்க முடியவில்லை. பலவற்றை சுட்டு வீழ்த்துகிறார்கள். இப்ப குவைட்டோ கட்டாரோ சொல்வதெல்லாம் கிட்டத்தட்ட தாங்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை மறைத்து விட்டோம், ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை தகர்த்து விட்டோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனாலும் பல விழுந்து வெடித்திருக்கின்றன. இப்ப அமெரிக்கா தாக்கும் போது என்ன யோசித்தார்கள் என்று சொன்னால், தாங்கள் எல்லா தளங்களிலும் இருப்பவர்களை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்களில் மறைத்து வைத்துவிட்டு தளங்களை எம்டியாக விட்டுவிட்டு அதை ஈரான் தாக்கும் என்று தாங்கள் இருக்கலாம். அப்படித்தான் அது பிளான். ஆனால் ஈரான் தாக்கியதெல்லாம் 5 நட்சத்திர ஹோட்டல். பொது கேள்வி என்னென்று சொன்னால், ஈரானுக்கு புலனாய்வு தகவல்களை கொடுத்தது யார், அந்தந்த தளங்களில் இருக்கிறார்கள் என்று. முதலில் அமெரிக்கா தங்களில் ஒருவரும் இறக்கவில்லை என்று கூறினார்கள். அவர்களுடைய பிளான் என்னென்று சொன்னால், வெனிசுலாவில் எவ்வாறு சொன்னார்களோ ஒரு அமெரிக்கர்களும் இறக்கவில்லை என்று சொன்னார்கள், அதே மாதிரி சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். இப்போது கடைசியாக 3 பேர் இறந்தது, 5 பேர் காயம் குவைத்திலே என்று கூறுகிறார்கள். ஆனால் இறந்தவர்கள் பெருமளவானவர்கள் என்றுதான் கூறப்படுகிறது. துபாயில தாக்கப்பட்ட ஹோட்டலிலும் CIA தலைமையகம் என்றுதான் கூறப்படுகின்றது. அதே போல பஹ்ரைனில் தாக்கப்பட்ட ஆடம்பர விடுதியிலும் அமெரிக்கர்கள் தான் இருந்ததாக கூறப்படுகின்றது. இப்போ அதாவது கடந்த வருட போரை பொறுத்தவரை இஸ்ரேல் மீதுதான் ஈரான் தாக்கியது. இப்போது சைப்ரஸ் வரையிலும் தாக்குதல் நீண்டிருக்கின்றது. பிரித்தானியா கூறுகிறது சைப்ரஸை நோக்கி வந்த 2 ஏவுகணைகளை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக. அதாவது இந்த மத்திய கிழக்கில் இருக்கின்ற 27 தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் 27 தளங்களையும் தாக்கியிருக்கிறார்கள். அதற்குரிய சேட்டலைட் கோஆர்டினேஷன் யார் கொடுக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதை எவ்வாறு ஈரான் அதை இணைந்த நடவடிக்கையாக செய்கிறது, துல்லியமாகத்தான் தாக்கியிருக்கிறார்கள். இஸ்ரேலில் பெருமளவான மக்கள் பங்கர்களுக்குள் இருப்பதால் அதில் உயிர் சேதம், அவர்களுக்கு அது பழகிவிட்டது, தவிக்கப்பட்டது. இருந்தாலும் இறுதியாக வீழ்ந்த குண்டு கிட்டத்தட்ட 9 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 12 பேரை காணவில்லை, 134 பேர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்போதுதான் அந்த இழப்புகள் வெளியில் வர தொடங்குகிறது. துபாயாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், அபுதாபியாக இருக்கலாம், எல்லா நாடுகளிலும் இழப்புகளாகத்தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு துபாய் எத்தனை ஆயிரம் பேரை, அந்த துபாய் ஏர்போர்ட் எத்தனை ஆயிரம் பேரை ஒரு நாளைக்கு அதற்குள்ளால் போய் வருவார்கள் என்று. 8ஆம் தேதி வரையிலும் அது மூடப்பட்டிருக்கின்றது. இப்போது ஹட்டார் ஏர்வேஸ் நீங்கள் டிக்டாக்கை தூக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் ரிஃபண்ட் எடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். ரிஃபண்ட் எடுக்கலாம் அல்லது மாற்றலாம் என்று சொல்கிறார்கள். டிக்கெட்டை மாத்திரத்துக்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எப்போ திறப்பாங்க என்று தெரியாது, எனவே நீங்கள் மாத்திரத்துக்கு தேதியை தாங்கள் தர முடியாது. இப்போ இந்த சண்டை ஒரு கிழமை இழுபடுமாக இருந்தால் ஈரானை பொறுத்தவரையில் பிரச்சனை, ஈரானுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்தியாவை நீங்கள் எடுத்துப்பார்கள். இந்தியாவில் இருக்கின்ற எரிபொருட்கள் கிட்டத்தட்ட 57 நாளைக்கு தான் காணும் என்று சொல்கிறார்கள். சீனாவின்றையும் ரஷ்யாவின்றையும் கப்பல்கள் மட்டும் ஹோர்முஸ் ஜலசந்தியினூடாக போகலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏனையவற்றை அழிப்பார்கள். ஏற்கனவே 3 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஹோர்முஸ் ஜலசந்தியாக இருக்கலாம், பெர்ஷியன் கல்ஃபாக இருக்கலாம், இவற்றில் வைத்து 3 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஓமான் கடற்படை தளம் தாக்கப்பட்டிருக்கிறது, அங்கிருந்த எண்ணெய் தாங்கி தாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பெர்ஷியன் கல்ஃபில் இருந்த எரிபொருள் வயல், அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டிருக்கிறது. சவுதியின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், வயல்கள் தாக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. தாக்கினால் முற்று முழுதாக பொருளாதாரம், அதாவது மத்திய கிழக்கின்ற பொருளாதாரம் சரிந்து விடக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. இப்ப இதை இப்ப
இந்த கிழமை இந்த வார நாட்களுக்கு இது தொடருமாக இருந்தால் மிக கடுமையான பொருளாதார இழப்புகள் ஏற்படுவது ஒரு புறம் இருக்க, இந்த போர் மறுபலமாகத்தான் மாறக்கூடிய நிலை. அதாவது போரை ஏற்படுத்தியவர்கள் அதை நிறுத்த சொல்லி கேட்க வேண்டிய ஒரு நிலைக்குத்தான் கொண்டு செல்லும் போல் தெரிகிறது. ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள், ட்ரம்ப் 2 தடவைகள் ஈரானை தொடர்பு கொண்டதாகவும் போரை நிறுத்துவதற்கு ஈரான் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. நீங்கள் கூறுகின்ற இதே காலப்பகுதியில் ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் அமெரிக்கா மேற்கொண்டிருந்த போதும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ நிலைகள் மீது தாக்குதல் இடம்பெறுகிறது. அதற்கு மேலதிகமாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல விமான நிலையங்கள், மக்கள் பயன்படுத்தும் விமான நிலையங்கள், பொருளாதார கட்டிடங்கள் என்று எல்லாவற்றின் மீது ஈரானினுடைய தாக்குதல் இடம்பெறுவதாக கூறப்படுகிறது. அது உண்மையில் ஈரானின் தாக்குதலா அல்லது அதற்கு பின்னணியிலும் ஏதாவது சதிகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? ஈரான் தான் தாக்குகிறது. ஈரான் கொண்டே கூறுகிறது என்னென்று சொன்னால், சவுதி அரேபியா இரட்டை வீடம் போடுகிறது என்றதான் அவருடைய கருத்து. சவுதி அரேபியா அண்மையில் சவுதி அரேபியாவின் அதிகாரிகள் அமெரிக்காவுக்கு சென்ற சமயம் அவர்கள்தான் இந்த போரை இந்த போரை நடத்த சொல்லி பின்னால் நின்றவர்கள் என்று ஈரான் கருதுகின்றது. அடுத்ததாக இந்த அத்தனை நாடுகளும், ஓமான் உட்பட அத்தனை நாடுகளும் இந்த மேற்குலக நாடுகளுக்கு தளங்களை வழங்கி அவர்களுடன் இணைந்து தன் மீதான ஒரு மறைமுக போரை நடத்தியது என்றுதான் கூறப்படுகிறது. இப்ப இந்த பொருளாதாரத்தைக்காக அமெரிக்கா இந்த போர்களை நடத்துகிறதோ அதே பொருளாதாரத்தை சீரழிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கு. இது தெளிவாக தான் சீனாவின் படைத்துறை ஆய்வாளர் கூறியது போல ஈரான் தெளிவாக திட்டமிட்டு விட்டது வேலைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் பாருங்கள், நீங்கள் கூறியது போல துபாயின் விமான நிலையம், அபுதாபின் விமான நிலையம், குவைத்தின் சர்வதேச விமான நிலையம் எல்லாம் சகலதும் கிட்டத்தட்ட இப்ப ஜெர்மனியை நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் வளைகுடாவில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் பயண எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றது. இப்ப ரஷ்யாவின் தூதரகத்துல, சவுதி அரேபிய தூதரகத்துல மக்கள் வெளியேறுவதற்கு முண்டி எடுத்துக் கொண்டு நிற்கிறார்கள் இந்த நாடுகளில் இருந்து. இப்ப அமெரிக்காவே சொல்லிவிட்ட தன் மக்கள் கட்டார் பஹரைன் இல்லத்திலிருந்து வெளியேற சொல்லி பிளாக் ராக் நிறுவனம் கிட்டத்தட்ட 36 பில்லியனை கொண்டு போய் கொட்டி இருக்கிறது மத்திய கிழக்கில் அபிவிருத்தி, நகர அபிவிருத்தி, டிஃபென்ஸ் செக்டர், போர்ட் சொல்லி. ஆனால் இப்போ அவ்வளவும் பஸ்பமாகக்கூடிய ஒரு நிலை. இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்று சொல்லி இலங்கையில் சீனாவின் அதில் இணைந்து பணியாற்ற ஒருவர், அவர்கிட்ட பேரை நான் மறந்துவிட்டேன். அப்ப அவர் தனது ட்விட்டர் தளத்தில் போட்டிருக்கின்றார், அடுத்த துபாய் இனி கொழும்பு தான் அடுத்த துபாய் என்று சொல்லிட்டு. ஏனென்றால் இனி துபாயை பொறுத்தவரையில் துபாய் என்ன கூறியது, நாங்கள் அமைதியான இடம், முதலீடு செய்யலாம், பிளாட்டை வாங்குவோம், அதை வாங்குவோம், இதை வாங்குவோம் என்றுதான் வச்சு தங்களோட பிஸ்னஸை வளர்த்தார்கள். அந்த மிக உயரமான கட்டிடங்கள் கூட அவை லேண்ட்மார்க் எல்லாம் அடிச்சிருக்கிறார்கள். அதுவும் சாதாரணமாகத்தான் அவர்கள் அடிக்கிறார்கள். ஷஹீத் 136 ரக அந்த ஒரு தாக்குதல் விமானம், அதுதான் ஏவுகணைகளை அவர்கள் பாவிக்கவில்லை. இப்போ தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மராண்டி கூறியது என்னென்று சொன்னால், ஈரான் தன்னிடம் இருக்கின்ற பழைய ஆயுதங்களை டிஸ்போஸ் பண்ண வேண்டியதை இப்போது பயன்படுத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால், முதலில் இவர்களுடைய இன்டர்செப்டரை முடிக்க வேண்டும். அதற்கு பிறகு நிராயுதபாணிகளாக நிற்கும் போதுதான் அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று. இப்போ கடைசியாக இஸ்ரேல் மீது அடிக்கப்பட்டதும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கிளஸ்டர் பொம்மை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஈரான் கடற்படையை இன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா தாக்கி இருக்கின்றது. 4 கப்பல்கள் மூழ்கியதாக கூறப்படுகிறது. ட்ரம்ப் கிட்டத்தட்ட 9 கப்பல்களை தாக்கி அளித்ததாக கூறப்படுகிறது. சேட்டலைட் படங்களை பார்த்தால் 4 அல்லது 5 கப்பல்கள் தாக்கப்பட்டதாக தெரிகிறது. அப்ப இனி கடற்படை கப்பல்கள் மீது அதற்கு பிறகுதான் அப்ரஹாம் லிங்கன் மீது ஈரான் 4 குரூஸ் ஏவுகணைகளை ஏவி இருக்கின்றது. 3 இன்டர்செப்ட் பண்ணினதாகவும் 1 விழுந்ததாகவும் கூறுகிறார்கள். ஆனால் எதுவும் இதுவரை தெரியவில்லை. அமெரிக்காவின் இதை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காவின் இஸ்ரேலின் தகவல்கள் எல்லாம் மறைக்கப்படுகின்றன. ஒன்றும் அவர்கள் வெளியில் சொல்வதாக இல்லை. பஹ்ரைனில் இருந்து இப்போ அந்த தாக்குதல் நடந்த போது
அவர்கள் வீடியோக்களை படங்களை அனுப்பியவர்களை எல்லாம் இப்போது கைது செய்கிறார்கள். பஹ்ரைனில் இந்த தாக்குதலை கொண்டாடியவர்களை கூட கைது செய்கிறார்கள். அதாவது ஈரான் இந்த தாக்குதல் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, பாகிஸ்தானில் அமெரிக்க தூதரகம் மீது, ஈராக்கில் இருக்கிற அமெரிக்க தூதரகம் மீதான மக்களின் வெறுப்புணர்வுகள் என்ற அந்த பிராந்தியத்தை ஒரு கலவரமாக மாற்றி இருக்கின்றது ஈரான் இந்த தாக்குதல். அது மட்டுமல்லாது ஈரானை உடைக்கலாம் என்று அயத்துல்லா ஹமானி கொல்லப்பட்டாலும் அது வந்து அந்த மக்களை ஒருங்கிணைத்தது போலதான் தெரிகின்றது. எல்லோரும் தாங்களுக்கு இனிமேல் இதுதான் ஒரு வாழ்க்கை, இதிலிருந்து தாங்கள் தப்ப முடியாது என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் சென்று விட்டது போலதான் தெரிகிறது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், துபாயாக எதிர்வரும் காலங்களிலே கொழும்பு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழல் தான் இப்போது இருக்கக்கூடிய தன்மைகளை பார்க்கின்ற போது இருப்பதாக குறிப்பிட்டீர்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலை வருகின்ற பட்சத்தில் அதனை தாங்கிக் கொள்வதற்கு அல்லது அதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு இலங்கையில் கொழும்புக்கு அந்த திறன் இருக்கின்றது. இலங்கையும் அவ்வாறான ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் இடம்பெற்ற சம்பவங்கள் இலங்கையும் அங்கு இருக்கின்ற எதிர்க்கட்சிகளை களை எடுக்கின்ற நிலையில் தான் இருக்கின்றது. அண்மையில் எதிர்க்கட்சிகள் எல்லாரும் இணைந்து ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்தது. ரணில் விக்ரமசிங்கா அதுக்கு பிறகு இந்திய தூதுவரை சந்தித்தது. இந்திய தூதுவர் சென்று ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்தது. நாமல் ராஜபக்சவின் இந்திய விஜயத்துக்கும் அனுரகுமார திசாநாயக்காவின் பயணத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள், அதன் பின்பு நாமல் ராஜபக்ச மீது போடப்பட்ட வழக்கு, அதற்கு பிறகு இந்த அரசாங்கம், நாங்கள் இதில் பேசும்போது கூறியிருந்தேன் இந்த உங்கள் நிகழ்ச்சியில், எதிரியை நீங்கள் நண்பனை பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும், எதிரியை மிக அருகில் வைத்திருக்க வேண்டும் என்று. எதிரியை மிக அருகில் வைத்திருக்கிறார் நம்ம அனுரகுமார திசாநாயக்கா. அதைத்தான் இந்தியாவை அவ்வாறு தான் அவர்கள் பார்க்கிறார்கள். எனவேதான் சுரேஷ் சாலே வந்து மேஜர் ஜெனரல் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் இந்த புனித ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டாலும் இந்த அரசு வந்து பதவியேற்ற போது கூட அவர் பிரதம புலனாய்வுத்துறை அதிகாரியாகத்தான் இருந்தார் 2019ஆம் ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டு வரையில். அப்ப அவற்றை கைது என்னென்று சொன்னால், புனித ஞாயிறு தாக்குதல் ஒரு பக்கம் இருக்க, தங்களுக்கு எதிரானவர்களை யார் யார் என்று இந்த அரசு மெல்ல மெல்ல மோப்பம் பிடித்து அவர்களை இல்லாது செய்யும் ஒரு நடவடிக்கையைத்தான் தொடரப்போவதாக அதைத்தான் நான் உணர்கின்றேன். நீங்கள் கேட்டது போல இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்குமா என்று சொன்னால், கிட்டத்தட்ட துபாய், இந்த அரபு நாடுகளில் ஒரு சில நாடுகள், துபாயாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், சவுதி அரேபியாக இருக்கலாம், அவர்கள் என்ன செய்தார்களோ, அதாவது அமெரிக்காவுடன் இணைந்துதான் அவர்கள் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு போனார்கள். இப்போ அதே ஒரு நிலைமையில் தான் தற்போதைய அரசு நிற்கின்றது. அப்போ அமெரிக்காவின் பசிபிக் பிராந்தியத்தின் கடற்படை தளபதியின் வரவுகள், IMF-இன் தலைவர் கூட இந்தியாவுக்கு ஒரு மீட்டிங்குக்கு வந்தவர், அதில் ஓடியந்தொருக்க இலங்கையை மட்டி பார்த்துட்டு போனது என்று சொல்லி பார்க்கும்போது, இலங்கை ஏதோ ஒரு இலங்கை அந்த நிலையை, அதாவது மேற்குலகம் சார்ந்த நிலையை எடுக்குமாக இருந்தால் இது சாத்தியமில்லை என்று கூற முடியாது. நீங்கள் இப்போது கூறினீர்கள், அந்த எண்ணெய் வழங்குவதில் ஏற்படக்கூடிய நெருக்கடி அல்லது எண்ணெய் வழங்கலில் இனிவரப்போகின்ற நாட்கள் ஒரு பெரும் அபாயத்தை நோக்கி நகரப்போகிறது என்று. இப்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த யுத்த மேகம் அல்லது யுத்தத்தினுடைய ஆரம்பத்தை அமெரிக்கா சீனா யுத்தத்தின் திரைமறைவு நடவடிக்கையாக பார்க்கலாம். என்னென்று சொன்னால், இந்த போர் வந்து இப்போ ஈரான் இழக்கப்படுமாக இருந்தால் ரஷ்யாவும் சீனாவும் போரை இழந்ததாகத்தான் இருக்கும். இப்போ இங்கிருந்து ஈரான்லேருந்து போகின்ற எரிபொருட்கள் வந்து சீனாவுக்கு முக்கியமானவை. அது மட்டுமல்லாது இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வந்து அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு போகுமாக இருந்தால், அங்காளி பக்கம் ஓமான், இங்காளி பக்கம் ஈரான். ஓமான் ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்குது. ஈரானையும் எடுத்துட்டால் பின் அதுக்கு பிறகு எந்த வழியும் இல்லை. அப்போ ஏதோ ஒரு வழியில் அவர்கள் இந்த போரை ஈரானுடன் நேரடியாக பங்கு பெற்றாவிட்டாலும் திரைமறைவில் ஈரானுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். சீனாவின் கப்பல் பெர்ஷியன் கல்ஃபில் வந்து நிற்பதாகத்தான் கூறுகிறார்கள். இந்த ஈரான் இந்த இவ்வளவு நடவடிக்கையும் இப்போ நாங்கள் கூறுகிறோம் என்னென்று சொன்னால், இப்போ நீங்கள் எப்படியும் பார்க்கலாம், இப்போ அமெரிக்கா இவ்வளவு நாடும் சேர்ந்து அறிக்கைக்கு அவர் 2 ஏவுகணை முடிய போகிறது, அவர்களுடைய இன்டர்செப்டர்ஸ் முடிய போகிறது என்றெல்லாம் கிடைக்கிறோம்.
அப்ப ஈரான் முடியாதா என்ற ஒரு கேள்வி இருக்கு. முடியும். இப்ப ரஷ்யாண்ட முடியும். ஆனால் யாரோ சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அது தெரிகிறது தெளிவாக. இப்ப இந்த ஷாஹித் 136 தாக்குதல் விமானம் கடந்த வருடம் ரஷ்யா உக்ரைன் மீது ஒரு வருடத்துக்கு 53,000 விமானங்களை பயன்படுத்தி இருக்கிறது தாக்குதலுக்கு. ஈரான் தான் பாக்கியது. உற்பத்தியை இப்போது ரஷ்யாவில் செய்கிறார்கள், ஆனால் ஈரான் தொழில்நுட்பத்தை அங்கு கொடுத்துருக்காங்க. இப்ப ரஷ்யாவுக்கு 53,000 விமானத்தை கொடுத்தவர்கள் என்றால் சொன்னால் இவர்கள் எவ்வளவு வைத்திருப்பார்கள்? அதான் இப்ப இருக்கிற கேள்வி. இப்ப ஈரான் அரசு தலைவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்த போரை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம் என்று. அவர்கள்ட்ட என்னென்றால் இந்த போரை இப்படியே இழுத்து விட்டால், இப்ப அரபுல நாடுகள் இப்படியே ஏர்போர்ட்டை மூடி வைத்திருக்க முடியாது, இப்படியே பங்கு சந்தையை மூடி வச்சிருக்க முடியாது. ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்கு வரத்தான் வேண்டும். இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா அதிபர் என்ன செய்ய வேண்டும்? டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் பாவிக்க வேண்டும். வேற வழி அவர்களுக்கு இல்லை. இந்த போரை இவர்களால் முடிக்க முடியாது என்ற தொழில்நுட்பம், அதாவது முன்னைய காலத்தை போல இந்த போர் இல்லை. தரைப்படையை கூட பயன்படுத்த முடியாது. ஈரான் கிட்டத்தட்ட உக்ரைனை விட 3 மடங்கு பெரிய நாடு. 90 மில்லியன் மக்கள் இருந்தாலும் உக்ரைனை விட 3 மடங்கு பெரிய நாடு. அதுக்குள் தரைப்படையை பயன்படுத்த முடியாது. இவ்வளவு எத்தனை தடவைகள் விமானங்களை பயன்படுத்தினாலும், எத்தனை தடவை குண்டை வீசினாலும், ஆனால் ஈரான் அடிக்கின்ற ஒவ்வொரு தடவையும் அது மிக மிக எக்ஸ்பென்சிவாகத்தான் போகும். ஈரானிடம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு நிலை. ஆனால் இவர்களிடம் எல்லாம் இருக்கின்றது. ஈரான் அரசு தலைவர் நான் நினைக்கிறேன் கடந்த வருடம் ஒன்றை கூறியிருந்தார். இவ்வளவு நாடுகளுக்கும் அவர் ஒன்றை தான் கூறினது, நீங்கள் எல்லோரும் கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கல்லறைகிறீர்கள் என்று. இப்போ அதன் அர்த்தம் இப்போது விளங்குகிறது. அவர்களிடம் இப்போது ஓடி ஒழிக்க இடம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒன்றையும் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பஹ்ரைனில் இருந்ததுதான் அமெரிக்காவின் 5வது ஃபிளீட், 5th ஃபிளீட் என்று சொல்றது. இந்து சமுத்திரத்தின் ஒரு பகுதி, செங்கடல், அரேபியன் கடல் எல்லாத்தின்றையும் தலைமை பீடம். அந்த தலைமை பீடத்துக்கு இருந்ததுதான் மிகப்பெரிய ஒரு ரேடர், 5000 மைலுக்கான சுற்றளவை கண்காணிக்கக்கூடிய, அதான் மெயின் ரேடர். அந்த மெயின் ரேடரை இந்த ஷாஹித் 136 விமானம் போய் சாதாரணமாக அடித்து தகர்க்குதுன்னு சொன்னால் அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு கூட யாரும் அங்கு இல்லை என்ற ஒரு நிலை. இப்போது பெருமளவில் செய்கிறார்கள், இன்டர்செப்ட் பண்ண முயற்சிக்கிறார்கள். ஆனால் இது ஈரானுடன் இவ்வளவு ஏவுகணைகளை முடியுமாக இருந்தால், தாய்வான் இந்த போரில் இவர்கள் ஈரானிடம் தோற்பார்களாக இருந்தால், அல்லது ஒரு சமரசத்துக்கு வருவார்களாக இருந்தால், ஈரான் அப்படியே ஆட்சி கவுளாமல் இருக்குமாக இருந்தால், தாய்வான் சரணடைய வேண்டிய ஒரு நிலை வரும். ஜப்பான் சீனாவை பற்றி நினைக்கவே முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கு. அமெரிக்காவினுடைய B-2 குண்டுகளை சுமந்த விமானங்களும் ஈரானினுடைய நிலப்பரப்புக்குள் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இப்போதும் அந்த தாக்குதல் நடவடிக்கைகளுக்கான அதிஉச்ச இராணுவ விமானங்களை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. அதில் சாத்தியப்பாடுகள் இருக்கின்றதா? உண்மைதான். அமெரிக்கா முதலாவது தாக்குதல் நீங்கள் பார்க்கலாம், சனிக்கிழமை நடந்த தாக்குதல் கூட 200 விமானங்களை பயன்படுத்தி இருந்தார்கள். பெருமளவில் F-22 ராப்டர் விமானம், F-35 லைட்னிங் ஸ்ட்ரைக் விமானம் பயன்படுத்தியிருந்தார்கள். என்னென்னு சொன்னால் அவர்கள் ஹை ஆட்டிடியூட் விமானங்களை தான் பயன்படுத்துகிறார்கள். தாழ்வாக பறக்கும் விமானங்கள், ஏவுகணைகள் அல்லது விமான எதிர்ப்பு துப்பாக்கிகளில் சுட்டு வீழ்த்தப்படலாம் என்பதற்காக ஹை ஆட்டிடியூட் விமானங்கள். B-2வும் அதே மாதிரி. அப்போ B-2 முதல் நாள் சண்டையிலும் B-2வையும் அவர்கள் பயன்படுத்தியதாகத்தான் கூறப்படுகிறது. பங்க பர்ஸ்டர் குண்டுகளை வீசி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அயத்துல்லா ஹமானி தப்பிவிடக்கூடாது என்பதற்காக வீசி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500 விமானங்கள், 2 விமானம் தாங்கி கப்பல்கள், 12 ஏனைய கப்பல்கள், நாசகாரி கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், மற்றது 500 விமானங்கள், அவற்றை கொண்டுதான் தாக்கி இருக்கிறார்கள். இப்போதும் தாக்குதல் தொடர்கிறது. ஏனென்று சொன்னால் ஈரான் நிறுத்தவில்லை. இப்ப ஞாயிற்றுக்கிழமையும் ஈரான் வானொலி நிலையம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் பல இடங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. 24 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 1200 குண்டுகள் அங்கு வீசப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் ஈரானும் திருப்பி தாக்கி இருக்கின்றது. ஈரான் கிட்டத்தட்ட இவர்கள் தனியா எல்லோருமாக சேர்ந்து ஒரு ஈரானை தாக்குகிறார்கள். ஈரான் கிட்டத்தட்ட 9 நாடுகளை தாக்கி இருக்கின்றது ஒரே சமயத்தில்.
இப்போது நீங்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இதே காலப்பகுதியில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஈரானுக்கு கடுமையான கண்டனத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபரை தொடர்பு கொண்டு பேசினேன். அமீரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் மீது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாக்குதலில் உயிரிழந்த அமீரக மக்களுக்கு இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாக்குதலின் போது இந்தியர்களை காத்த அமீரக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐக்கிய அமீரகம் மீதான தாக்குதல் தொடர்பில் இப்போது நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களையும் கண்டனங்களையும் பதிவு செய்திருக்கின்றார். அவருடைய கருத்துக்களும் கண்டனங்களும் என்று நான் கூறுகின்ற போது நீங்கள் புன்முறுவல் பூத்த விதத்தில் இருக்கின்றீர்கள். என்ன விடயம் இது? இராணுவ ரீதியாக பார்க்கின்றீர்களா அல்லது எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? இந்தியாண்ட வெளிவார கொள்கையை தனக்கே விளங்கின அன்றைக்கு ஒரு அமெரிக்கர் ஒரு கருத்து அந்த ட்விட்டர்ல போட்டிருந்ததை நினைச்சுதான் நான் சிரிக்கேன். என்னென்று சொன்னால் அங்கு இஸ்ரேலிடம் ஓடி சென்று இஸ்ரேல் நண்பேண்டா என்று சொல்லி இஸ்ரேலிடையும் கட்டிப்பிடித்தார். அமெரிக்கா அதற்கு பிறகும் ஈரானிலிருந்து இந்தியாவிலிருந்து வருகின்ற சோழ பனல்களுக்கு 126 வீத வரியை ட்ரம்ப் போட்டிருக்கின்றார். இஸ்ரேலை பிடித்தால் அமெரிக்காவிடம் ஏதாவது ஒரு சலுகை ஏற்படலாம் என்றதுதான் இந்தியாண்ட வெளிவார கொள்கையா இருக்கிறது. அதுதான் அவர்கள் கொள்கை. வேறு மிச்ச கொள்கையை எனக்கு தெரியல. சரி, இப்ப இவர் சொன்னார் என்னென்று சொன்னால் அமீரகத்தை பற்றி. இப்ப எந்தெந்த நாடுகள்ல எத்தனை பேர் செத்தது என்று சொன்னால் இஸ்ரேல்ல இதுவரையில 9 பேர் செத்திருக்குன்னா 121 பேர் காயமடைந்திருக்குன்னா, ஈராக்ல 2 பேர் செத்திருக்குன்னா 5 பேர் காயம், குவைத்துல ஒரு ஆள் செத்திருக்கிறார் 32 பேர் காயம், பஹ்ரைன்ல 4 பேர் காயம், கட்டார்ல 16 பேர் காயம், இந்த யுஏஇல 3 பேர் செத்திருக்குன்னா 58 பேர் காயம், ஓமானில 5 பேர் காயம், ஈரானில 201 பேர் செத்திருக்கிறார்கள், 750 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த நாட்டின் தலைமை பீடம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. பேச்சுவார்த்தை என்று கூடி அளித்திருக்கிறார்கள். அதொன்றும் உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு என்று தங்களுக்கு தாங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஈரான் வெளிவார அமைச்சர் இந்தியாவின் பிரதமர் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு சென்ற போது அவர் ஒரு வார்த்தை தான் கூறியிருந்தார், அன்பார்ச்சுனேட் என்றுதான் கூறியிருந்தார். அதுக்கு மேல் அவர்கள் ஒன்றையும் கூறவில்லை. அங்கு போய் இஸ்ரேலின் வலி தனக்கு வலிக்கிறது என்று சொன்னார். ஆனால் 70,000 மக்கள், அங்கு 70,000 குழந்தைகள் பெண்கள் என்று செத்ததெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை. உலகத்துல ஐக்கிய நாடுகள் சபை எவ்வாறு ஒரு வேடம் கலந்து நிற்கிறதோ அதே போல இந்த பெரிய வல்லரசு என்று சொன்னவர்கள் வேடமும் கலந்திருக்கிறதோ அது எப்பவோ தமிழீழத்தில் கலைந்து விட்டது. எங்களுக்கு என்னத்தை செய்தார்களோ, நாங்கள் போன முறை கூட நான் கதைத்திருந்தேன், சிவசங்கர் மேனர் ஒரு பேட்டியில் அவர் கொடுத்தது, எவ்வளவோ வலிகளை தந்தார்கள், எவ்வளவோ பேரை படுகொலை செய்தார்கள், ஆனால் அதை மறைத்து கொண்டுதான் நிற்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போது கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் இந்தியர்கள் வேலை செய்கிறார்கள். அதுக்கும் கூடவன் நான் நினைக்கிறேன். இந்த மத்திய கிழக்கு அவர்கள் அவ்வளோ பேருக்கும் அல்லது அதுக்கும் கூடவன் தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ பேருக்கும் வேலை இல்லை என்று சொன்னால் இந்தியாவுக்கு வருகின்ற டாலர்கள் எல்லாம் இல்லாமல் போடும். ஏற்கனவே இப்போ எண்ணெயை வாங்கி விற்கிறது ஐரோப்பாவுக்கு, அந்த தடைப்பட்டு இப்போ இந்தியாவுக்கு 57 நாளைக்கு தான் எண்ணெய் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இனி ஐரோப்பாவுக்கு விற்கவும் இயலாது. ஏற்கனவே ரம்பிட்ட போய் அங்கே அந்த எண்ணெயை வாங்குறேன்னு சொல்லியாச்சு. இந்த வருடம் பிரிக்ஸின் தலைமை பொறுப்பை ஏற்கணும் என்று நிற்கிறார். பிரிக்ஸின் தலைமை பொறுப்பை இவர் என்னென்று ஏற்பார் என்ற பிரச்சனையும் இப்போ ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் எழுந்திருக்கின்றது. அப்படி எந்த விதமான ஒரு கொள்கையும் மற்ற நிலைமையை தான் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவும் ஒரு சபைவலுக்காக என்றால் பொருளாதார ரீதியாக கடும் அடியை வாங்கி இருக்கிறார்கள். எந்த பக்கமும் அவர்கள் திரும்ப முடியாத ஒரு நிலை, அமெரிக்காவுடன் சரணடைய வேண்டிய ஒரு நிலை. இப்ப இஸ்ரேலை பிடித்து இப்ப நான் சொன்னேன் என்றால், அதாவது இஸ்ரேலுடன் இணைந்தால் அமெரிக்கா ஆகிவிடலாம் என்று சில முறை அவர் நினைக்கிறாரோ தெரியவில்லை. ஆனால் இந்தியாவில் அதிகளவான முஸ்லீம் மக்கள் வாழ்கிறார்கள். அரசு என்று நீங்கள் இருந்து கொண்டு உங்கள் வெளிவார கொள்கைகள் அல்லது உள்வியார கொள்கைகளாக இருக்கலாம், எல்லா மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதை கடந்து நீங்கள் பிரச்சனை இல்லை, பயணிக்கலாம். ஆனால் அதற்கான பதிலை நீங்கள் பெறத்தான் வேண்டும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடனும்
நேற்று இரவு வேளையில் தொலைபேசி வழியாக அவசரமாக உரையாடியுள்ளதாகவும் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வாருங்கள், தன்னால் ஆன முயற்சிகளை இந்த விடயங்களில் முன்னெடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கின்றேன், ஒரு மறைமுகமாக அல்லது திரைமறைவில் ஒரு சமாதான பேச்சுக்கான ஒரு முயற்சியை நரேந்திர மோடி அவர்கள் எடுப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஈரான் நம்ப போவதில்லை. இந்தியாவின் ஹேமஸ் 900 ரக உளவு விமானங்கள் தான் ஈரானை தாக்கி கொண்டிருக்கின்றன. இப்போது மேற்குலக நாடுகளுக்கு ஆயுத பற்றாக்குறை இருக்கின்றது. இந்தியாவை அவர்கள் பிடிப்பது என்னென்று சொன்னால் உற்பத்திக்காக பிரம்மோஸ் ரக ஏவுகணைகளாக இருக்கலாம், ஏனைய ஏவுகணைகளாக இருக்கலாம், அவற்றை உற்பத்தி செய்து பெறுவதற்காக, இந்தியாவின் ஆயுதங்களை பெறுவதற்காக. அதைத்தான் அவர் கூறுகிறார். சில சமயங்களில் வேலைக்கு இந்த போரை முடியுங்கோ என்று சொல்லி, என்ற தாங்கள் ஆயுதத்தை தரலாம் என்று சொல்லி. ஈரானுக்கும் தெரியும், எல்லோரும் குழந்தை பிள்ளைகள் அல்ல. இந்தியா ஏமாற்றுகிறது என்று சொன்னால் எல்லோரும் அதை நம்புவதற்கு குழந்தை பிள்ளைகள் இல்லை. அவங்க எல்லாரும் தமிழர்கள் போல இந்தியாவை நம்புவதும் இல்லை. அப்ப என்னென்று சொன்னால் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அதான் ஒரே சொல்லிவிட்டு போய்விட்டார், அன்பார்ச்சுனேட் என்று. அதுக்கு பிறகு அவர் மேலதிகமாக அவர் கதைக்கவும் விரும்பவில்லை. அவர் ஒன்றை சொன்னார், என்னவென்றால் மோடி அந்த 70,000 பேர் அங்கு இறந்தவர்களையும் பேசினார் என்றால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி. அப்ப விரைவில் போரை முடியுங்கோ என்று சொன்னால் ஹார்மூஸ் ஜலசந்தி மூடப்படுமாக இருந்தால் நாளைக்கு அது இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்தியாவின் முதலீடுகளும் பெருமளவில் மத்திய கிழக்கில் இருக்கின்றன. அதுக்கு அப்பால் என்னென்று சொன்னால், இப்ப இந்தியா என்றால் சீனாவுக்கு போட்டியாக மத்திய கிழக்கில் ஏனைய நாடுகளில் பல முதலீடுகளை செய்திருந்தது. ஆனால் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அந்தரத்தில் இருக்கின்றது. இந்தியாவுக்கும் இஸ்ரேலின் ஊடாக ஐரோப்பாவுக்கான அந்த எக்கானமிக் கொரிடோர் 2020ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு அதை பேசியிருந்தார்கள். அந்த கொரிடோரை நிறுத்துவதற்காகத்தான் ஹமாஸ் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்தியதாக கூட பேசப்பட்டது. அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. அது அத்துடன் கைவிட்டு போயிருந்தது. இப்போது அதை மேற்கொண்டு வந்தால், அதை நடைமுறைப்படுத்தினால் இந்த பொருளாதாரத்தில் இந்தியாவுக்கு ஒரு முயற்சி இருக்கும் என்று நரேந்திர மோடி நினைத்திருக்கக்கூடும். ஆனால் நாங்கள் இது பேப்பரும் பேனையும் வந்து அவ்வளவோ திட்டங்களை எழுதலாம். ஆனால் களத்தில் அதை பரீட்சிக்கும் போதுதான் அதன் விளைவுகள் தெரியும். இப்போது ஈரான் சண்டையும் அவ்வாறுதான். இப்ப ஈரான் சண்டையில் ரஷ்யாவோ சீனாவோ மும்முரமாக நிற்பதற்கு என்னென்று சொன்னால் ஒரு ரியல் war. அதுல உங்களோட ஆயுதங்களையோ உங்களோட தொழில்நுட்பங்களையோ உங்களோட வியூகங்களையோ அதுல பரீட்சித்து பார்ப்பதுதான் அடுத்த வரும் போர்களுக்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு ஈரான் மீதான தாக்குதலும் அதன் பின்னர் சர்வதேச ரீதியாக பின்னப்பட்டிருக்கக்கூடிய ராஜதந்திர நெருக்கடிகளும் இந்தியாவினுடைய தற்போதைய செயற்பாடுகளின் மாற்றத்திற்கு காரணமும் உலகளவில் ஈரானினுடைய அமைதி போக்கினுடைய எதிர்கால முடிவுகள் எப்படி இருக்கும் என்கின்ற இராணுவ ராஜதந்திர கருத்துக்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள். உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.